ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு டாஸ்க் தான் மேக் பண்ண போகிறோம். என்னன்னா யூடியூப் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் அட்ஜஸ்டபிள் வாட்ச் பிரேஸ்லெட் மேக் பண்ணி காமிங்க, பட் அட்ஜஸ்டபிள் செயின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே அட்ஜஸ்டபிள் செயின் இல்லாமல் எப்படி மேக் பண்ண முடியும், அப்படி பண்ணுறது கஷ்டமா அப்படின்ற மாதிரி நான் ரீப்ளே கமெண்ட் வந்து போட்டிருந்தேன். அவங்க வந்து அப்படிலாம் இல்லைக்கா, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக அட்ஜஸ்டபிள் செயின் வந்து இதை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுவாங்க, பட் இது இல்லாமல் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டு ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? அதோட மேக்கிங் வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்ச் டயல் வந்து எடுத்திருந்தேன். தென் அட்ஜஸ்டபிள் செயின் பதிலாக இந்த எக்ஸ்டென்ஷன் செயின் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். தென் இந்த ஹூக்கு, ஜம்பிங், கியர் லாக்லாம் வந்து யூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த கியர் வயர் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாட்சுக்கு டபுள் சைடில் பீட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால 2 கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் வாட்சோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு கியர் வயரை போட்டு எடுத்துட்டு பீட்ஸ் வந்து 2 ஆரஞ்சு பீட்ஸும் ஒரு ப்ரௌன் பீட்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சைடு வந்து டோட்டலாக 9 பீட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஹூக்ல ஜம்பிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு கியர் லாக்கை உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த ஹூக்கையும் உள்ளே போட்டுட்டு அந்த 2 கியர் வயருமே அந்த லாக்குள்ளே போகிற மாதிரி பீட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ சேம் ப்ராசஸில் அனதர் சைடும் அதே மாதிரி 9 பீட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு வந்து எக்ஸ்டென்ஷன் செயின் வந்து போடுறதுனால ஒரு கியர் லாக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் செயினும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் பீட்ஸ் கிட்ட வச்சு அதை லாக் பண்ணி எடுத்துக்கிட்டா பிரேஸ்லெட் ரெடி. இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டை நான் என்னுடைய ஹேண்ட்லையுமே போட்டு பார்த்தேன். தென் என்னுடைய அம்மாவோட ஹேண்ட்லையுமே போட்டு பார்த்துருந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.